ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான சாமை உசிலி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உசிலி முன்னாடியெல்லாம் பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு செய்வாங்கங்க. இன்றைக்கி நான் சாமை அரிசியை பயன்படுத்தி நான் செஞ்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாமை உசிலி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சாமை அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ அதே கப்லேயே நான் 1/4 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம நல்லா ஒரு 2-3 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டோம் அப்படின்னா அரிசி நல்லா வறுபட்டுரும். நான் இந்த அரிசியை கழுவிட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அரிசி பாருங்கள், ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்தோம் அப்படின்னா நல்ல கலர் நல்லா மாறி வரும், நல்ல வாசனையும் வரும். அந்த டைம் பார்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, நல்ல வாசனையும் வருது. இப்போ இந்த அரிசியை நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே மாதிரியே நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்புமே கருகிராமல் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பாசிப்பருப்புமே நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, நல்ல வாசனையும் வருதுங்க. இப்போ இந்த பாசிப்பருப்புமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நம்ம தாளித்து விட்டுட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இது கூட நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பருப்பு, மொத்தமாக 1/4 கப்புக்கு நான் 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. 2.5 கப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சாதம் பார்க்குறதுக்கு நல்ல உதிரி உதிரியாக நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அந்த அரிசியையும் பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த 10 நிமிஷத்தில் இடையில ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா சாதம் கரெக்டாக வெந்திருக்குங்க. நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி சீக்கிரம் வற்றிரும், அதுக்கப்புறம் சாதம் சரியாக வேகாது. இப்போ பாருங்கள், நான் இடையில ஒரு டைம் எடுத்து நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாதம் கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ சாமை உசிலி நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம சூடாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சாதம் எந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே
கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.